மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் நம்பர் 12. இப்போ கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. ராவ் அண்ட் சுவாமி ஆர் பார்ட்னர்ஸ் இன் a firm, sharing profit and losses in 3:2 ratio. They admit Ravi as a new partner for 1/8 share in the profit. அதாவது ஓல்டு பார்ட்னர் யாருன்னா ராவும் சுவாமியும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓல்டு ரேஷியோ 3:2. அவங்க என்ன பண்றாங்க, ரவி என்பவரை நியூ பார்ட்னரா சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளோன்னா 1/8 ஷேர் இந்த ப்ராஃபிட். இப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ரவிக்கு பொறுத்த வரைக்கும் 1/8 கொடுக்குறாங்க, 1/8 ஷேர். அப்போ ரவிக்கு ஒரு பங்கு, ஆனால் கீழே கொடுத்துருக்கிறது பாருங்களேன் 8 மொத்த பங்கு. அப்போ 8ல் பொறுத்த வரைக்கும் ரவிக்கு ஒரு பங்கு போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் ஷேர் பொறுத்த வரைக்கும் 7/8. அந்த 7/8 தான் ராவும் சுவாமியும் நியூ ஷேரிங் ரேஷியோவா பிரிச்சுக்கணும். இப்போ நான் மேற்கொண்டு கொஸ்டின் படிக்கிறேன், அது கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் ராவ் அண்ட் சுவாமி இஸ் 4:3 கொடுத்துட்டாங்க பாருங்களேன். அதாவது ஓல்டு பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இவருக்கு 4 பங்கு, யாருக்கு ராவுக்கு 4 பங்கும் சுவாமிக்கு 3 பங்கு. இப்போ டோட்டல் போட்டுங்க, மொத்தம் 7 பங்கு ஆகி போச்சு. அப்போ ரிமைனிங் உள்ளதை 7 பங்கு ராவு 4 பங்கு எடுத்துக்கிட்டாரு, சுவாமியை பொறுத்த வரைக்கும் 3 பங்கு எடுத்துக்கிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது கொஸ்டின்ல. இப்போ கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்க்கும்போது இப்போ கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் நாம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதாவது நியூ பார்ட்னருக்கு 1/8. அதே மாதிரி ஓல்டு பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் 4/8. அதே மாதிரி 3/8. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இப்போ நியூ ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு வச்சுங்களேன். ராவுக்கு 4:3:1 மொத்த எத்தனை பங்கு பாருங்க 8. இப்போ டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே 8. நீங்க வேணா டோட்டல் பாருங்களேன். 8 போட்டீங்கன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டோட்டல் பொறுத்த வரைக்கும் 4 + 3 + 1. இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதாவது ரிமைனிங் ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 7/8 தான் நீங்க சொல்லணும். அப்போ 4/8 3/8 வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4:3:1. ரொம்ப சிம்பிள், சம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்க்குறீங்க. இதுக்கு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ ராவுக்கு பாருங்க, ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 3/5 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் 4/8. இப்போ காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 40 எடுத்துக்கிட்டோம். இந்த 40ல் 5 எத்தனை டைம்ஸ்னா 8 டைம்ஸ். அப்போ 8 × 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 24. அதே மாதிரி 40ல் 8 எத்தனை டைம்ஸ்னா 5 டைம்ஸ். 5 × 4 எவ்வளோ வருது 20. மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 4/40. அதே மாதிரி சுவாமிக்கு பாருங்களேன், அவருடைய ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 2/5 மைனஸ் நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/8. காமன் ஃபேக்டர் சேம் 40. இந்த 40ல் 5 8 டைம்ஸ். 8 × 2 16 மைனஸ் 40ல் 8 5 டைம்ஸ். 5 × 3 15 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 1/40. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எடுக்கும்போது மேலே உள்ள நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். அப்போ ராவுக்கு பொறுத்த வரைக்கும் 4:1. அதாவது ராவுக்கு பொறுத்த வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணது 4. அதே மாதிரி சுவாமி சாக்ரிஃபைஸ் பண்ணது 1. அப்போ இது தான் உங்களுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதோட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சம் எல்லாம் ஓவர். இதுக்கு அடுத்தது நாம பார்க்க போறது குட்வில் பத்தி பார்க்க போறோம். 13வது சம், அதாவது 13th சம்லேருந்து உங்களுக்கு குட்வில் வரும்.